Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இந்த வார நிலவரப்படி மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டமான சூழ்நிலை நிலவினாலும் தங்கத்தின் விலையில் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. தற்போதைய விலை உச்சமாக இருக்கலாம் என்றும் தங்கத்தின் விலை எதிர்காலத்தில் ஒரு அவுன்ஸுக்கு $3,400 $2,400 வரை குறைய வாய்ப்புள்ளது என்றும் நிபுணர்கள் கருதுகிறார்கள். அதாவது ஒரு அவுன்ஸுக்கு கிட்டத்தட்ட 31 கிராம் தங்கத்திற்கு $86,000 தங்கம் விலை குறையும். வரும் ஓரிரண்டு மாதங்களில் தங்கம் 8-10% வரை குறைய வாய்ப்புள்ளது எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் பதட்டமான சூழல் அதிகரித்த போதிலும் தங்கத்தின் விலையில் பெரிய மாறுதல்கள் எதுவுமில்லை. தற்போது தங்கம் உச்சத்தை எட்டிவிட்டது. இதனால் வரும் ஓரிரண்டு மாதங்களில் 10% வரையும் அடுத்த ஒரு வருடத்தில் 30% வரையும் விலை குறைய வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளின் போர் சூழல், மத்திய வங்கியின் கொள்முதல், ETF தேவை, டாலரின் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற காரணிகளால் தங்கத்தின் விலை உயர்ந்தது. இனி அப்படி உயர வாய்ப்பில்லை. சிட்டி வங்கி தனது அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அடுத்த ஒரு வருடத்திற்கான தங்கத்தின் விலை நினைத்தபடி உயராது. இப்போது போதுமான அளவு உயர்ந்து விட்டதால் அடுத்து கடுமையான சரிவைத்தான் சந்திக்கும். அடுத்த 3 மாதங்களுக்கான தங்கத்தின் விலை $3,500 $3,300 6 முதல் 12 மாதங்களுக்கு $3,000 $2,800 இருக்கும் என கணித்துள்ளது. கேடியா அட்வைசரி நிறுவனத்தின் அஜய் கேடியா வெளியிட்டுள்ள கணிப்பில், மத்திய கிழக்கு மற்றும் கருங்கடல் பகுதிகளில் ஒரே நேரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை கடந்த 10 முதல் 20 ஆண்டுகளில் நாம் பார்த்ததில்லை. இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கிய 7 நாட்களில் முதல் நாள் தங்கம் உயர்ந்தது. ஆனால் அதன் பிறகு பதட்டங்கள் அதிகரித்தாலும் தங்கம் அதற்கு எதிர்வினையாற்றவில்லை. இந்த காரணிகள் முதிர்ச்சி அடைந்து விட்டன என்பதைத்தான் இது காட்டுகிறது என கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இது போன்ற சூழ்நிலையில் தங்கம் ஒரு அடி பின்வாங்கி பின்னர் மீண்டும் வரும். ஆகவே சர்வதேச சந்தையில் தங்கம் கண்டிப்பாக வரும் நாட்களில் சரியும். சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போது $3,371.15 உள்ளது. அஜய் கேடியா இது பற்றி பேசும்போது, வரும் ஓரிரண்டு மாதங்களில் தங்கத்தின் விலை 8 முதல் 10% வரை குறைய வாய்ப்புள்ளது. அடுத்த ஒரு வருடத்தில் தங்கம் $2,700 முதல் $2,800 வரை குறையலாம். உலகளாவிய பதட்டங்கள் கணிசமாக குறைந்தால் $2,400 வரை கூட குறைய வாய்ப்புள்ளது என கேடியா தெரிவித்திருக்கிறார். தற்போதைய தங்கத்தின் விலையோடு ஒப்பிடும்போது $2,400 என்பது 30%க்கும் அதிகமான சரிவாகும். தங்கத்தின் விலை உயர்வு சில்லறை சந்தையில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து காஜி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஸ்ரேயான்ஷு கபூர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தங்கத்தின் விலை உயர்வு சில்லறை சந்தைக்கு நல்ல அறிகுறி கிடையாது. இது போன்ற சூழ்நிலையில் மக்கள் லாபம் ஈட்ட தங்களது பழைய நகைகளை விற்க தொடங்குகிறார்கள். அதிக விலை திருமண பட்ஜெட்டுகளை பாதிக்கிறது. நான் இவ்வளவு அதிகமாக மக்கள் தங்கம் விற்பதை நான் பார்த்ததே கிடையாது. எனது 25 வருட அனுபவத்தில் இவ்வளவு அதிகமான மக்கள் தங்களது பழைய நகைகளை பணமாக்க வெளியே எடுப்பதை நான் பார்த்தது கிடையாது. முன்பு 5 முதல் 7% மக்கள் தான் தங்களது பழைய நகைகளை விற்க வருவார்கள். இப்போது அது 25% உள்ளது. இதில் மாற்றுதல் மற்றும் பணமாக்குதல் இரண்டுமே அடங்கும் என கூறியிருக்கிறார் ஸ்ரேயான்ஷு. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.